ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஃப்ரைடே மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும், இன்னைக்கு ஸ்பெஷல் ட்ரேடிங் டேஸில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, அடுத்து நமக்கு டியூஸ்டேக்கான என்ட்ரி டார்கெட் லெவல் மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ண லெவல்ஸ் அப்படிங்கிற டீல்ஸ்லாம் பார்த்துட்டு கண்டினியூவாக நம்ம சார்ட் டீல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஃப்ரைடே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 22,430 330 350 வரைக்கும் டவுன் வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் 22,500 அப்படிங்கிற ரேஞ்சிலே போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஸ்பெஷல் ட்ரேடிங் டேஸ் அப்படிங்கிறவங்க அந்த லெவலில் கேப் அப் ஓப்பன் ஆகி ஒரு சின்னதாக மொமெண்டம் ஃபார்ம் பண்ணி ஒரு 1 hour ட்ரேடிங் செஷன் அப்படிங்கிறது பெரிய மொமெண்டம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. 22,040 இருந்து 22,500 வரைக்குமே கிட்டத்தட்ட 450 பாயிண்ட்ஸ் ஒரு ஹைக்கு. இந்த கேண்டில் ரியலா இருந்தா மார்க்கெட்டோட லெவல் வேற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், இது உண்மையா இல்லை அப்படின்னா ஏன்னா இப்ப நம்ம வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லயும் ஒரே கேண்டிலா காட்டுறது அப்படிங்கிறப்ப மெஜாரிட்டியா இது சரியா டெக்னிக்கல் எரரா இல்லை ரியலா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ மண்டே தான் இது கிளியரா தெரிய வரும். அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற இந்த சினாரியோ பேசிக்ல நமக்கு சேனலோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பேஸ்ல தான் மார்க்கெட் அப்சைட் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த லெவல்ல கீழே இங்கிருந்தே இப்படி மேலே போன லெவல்ஸ் அடுத்து ஒரு சின்னதாக டவுன் வந்து கரெக்ஷன் எடுத்துட்டு மேலே போகும் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அந்த கரெக்ஷன் இதுவாக முடிஞ்சதா இருந்தால் அடுத்து நமக்கு டவுன்ஸ் அப்சைடு தான். அப்சைடில் வந்து 23,000 அப்படிங்கிற லெவல் தான் நமக்கு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய லெவலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. 22,800 and 3,000. ஸோ இந்த 3 டார்கெட்டுமே மேலே இருக்கு. அது ஒவ்வொரு 50 அதாவது 22,500 இருந்து 600 700 800 அடுத்து 23,000 இப்படிதான் வந்து நமக்கான அக்யூமுலேஷன்ஸ் இருக்கு ஓப்பன் டேஸ்ல. ஸோ அந்த பேசிக்ல தான் ஒரு ரெசிஸ்டண்டாகவும் ரியாக்ட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் நேரடியா டியூஸ்டே மார்க்கெட்டுங்கிறது கேப் அப்ல 100 பாயிண்ட்ஸ் மேலே கேப் அப் ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ட்ல டச் பண்ணிட்டு கீழே புல் பேக் டவுன்ல வந்து அதுக்கப்புறம் மேலே போறது அப்படியும் நடக்கலாம். இல்ல கேப் டவுன் ஓப்பன் அப்படிங்கிறது 22,350 அப்படிங்கிறது 430 அப்படிங்கிற 2 சப்போர்ட்லையும் ஏதாவது ஒரு சப்போர்ட்டுக்கு கீழே கேப் டவுன் எடுத்து சப்போர்ட் எடுத்து மேலே போகவும் செய்யலாம். ஸோ இந்த சினாரியோ எப்படி இருந்தாலும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் என்னென்ன அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமானதான் நாம் பார்க்குற விஷயமும். நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எடுத்திருக்கிற பேசிக் என்ட்ரி எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் எடுப்பேன். ஸோ அந்த அடிப்படையில் முக்கியமான சப்போர்ட் லெவல் நான் பார்க்கறது 22,350 430 ரெண்டு சப்போர்ட் லெவல். இதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறது 22,200 அப்படிங்கிற சேனல் சப்போர்ட் அண்ட் ஸ்விங் சப்போர்ட். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த சப்போர்ட் லெவல் எல்லாமே அடுத்தடுத்து ரியாக்ட் ஆகி மறுபடியும் மார்க்கெட் மேலே போறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி, கேப் அப் ரெசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகி கீழே வந்தாலும் இந்த சப்போர்ட் ரியாக்ட் ஆகி மேலே தான் போகும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒருவேளை ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நேரடியா 22,600 லெவல்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்க ரிஜெக்ஷன் ஆகி கீழே வருதா இல்லை அப்படியே சப்போர்ட் எடுத்து மேலே போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ஆகி டவுன்ல வந்தது அப்படின்னா கண்டினியூவா 22,420 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் அதிகபட்சமா வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. குறைந்தபட்சம் 22,500 அப்படிங்கிற மாதிரி இந்த லெவலும் இல்லைன்னா 22,430 அப்படிங்கிற லெவல் ரெண்டு லெவல்ல ஏதோ ஒரு சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் மேலே போகும். அந்த மேலே போகும்போது நம்ம அந்த லெவலை வந்து சூப்பரான பிளானா வச்சுக்கலாம். காலுக்கான லெவலா புட்டுக்கான லெவல் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட் ரிஜெக்ட்ல புட்டும் சப்போர்ட் ரிஜெக்ட்ல காலும் பிளான் பண்றது சேஃப் அப்படிங்கிற மாதிரி இன்னும் நம்ம இந்த சினாரியோல பார்க்கலாம். ஆனா காலுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால நம்ம காலை பிளான் பண்றது சேஃப் அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னுடைய விஷயம் நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் மேலே போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் அதில் எந்தெந்த சப்போர்ட் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 22,300 400 ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 22,700 அல்லது 800 ரெண்டு ஸ்ட்ரைக்ல அதை ஒரு ஸ்ட்ரைக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். கம்ஃபர்டபுளா பொறுத்தது பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது கால் ஆப்ஷன் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா காலுக்கு ரொம்ப முக்கியமான நான் பாயிண்டா எடுத்துக்கிறது காலில் குறைந்தபட்சம் ஒரு 100 பாயிண்ட் வரைக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஏன்னா டைரக்டா சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகும்போது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கிருந்து ஹை போறது அப்படிங்கிறது ஒரு 100 பாயிண்ட் வரைக்குமே சூப்பரா கிடைக்கும். அட் த சேம் டைம் புட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வியூ மேல இருந்து கீழே டவுன்ல வரும்போது ஒரு சடன் ஹைக்ல வரலாம். ஆனால்
22,430க்கு கீழே புட்டுல பிரேக் அவுட் டவுன் சைட் நடக்குது அப்படின்னு சொன்னா 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு 70-80 பாயிண்ட் வரைக்கும் புக் பண்ணிட்டு வர்றது சேஃப் அப்படிங்கிற மாதிரி நானும் பாக்குறேன். ஆனா சப்போர்ட் எடுக்குதா ரெசிஸ்டன்ட்ல பிரேக் ஆகுதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த என்ட்ரியை பிளான் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் யோசிக்கிறது. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம டெலிகிராம்ல அப்டேட்டடா கொடுத்துட்டு இருப்போம். இதுல டவுட் இருக்குன்னு நினைக்கிறவங்க, நமக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ராட்டஜியோ இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த டெலிகிராம் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ற விஷயத்தை பார்த்து நீங்க இந்த விஷயத்தை பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டீடைல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.